ஹல்லேலூயா. 2026 ஆண்டுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கார். நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, துதிப்போமா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் எலும்பி பிரகாசி ஊழியங்களின் சார்பாக புத்தாண்டு நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த புத்தாண்டில் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பாதுகாப்பாராக. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவ கிருபை உங்க மேல இருக்கிறது. ஹாப்பி நியூ இயர். இந்த மாதத்தில், இந்த புதிய வருடத்திலே மகிமையான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. கர்த்தருடைய கரம் இந்த வருஷம் முழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை விட்டு விலகாதபடிக்கு கண் மணியை போல உங்களை காப்பாராக. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்க இருதயம் சோர்ந்து போகாமல் இருப்பதாக. தேவாதி தேவன், மகிமை நிறைந்த தேவன், வல்லமையின் தேவன், அவர் உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவர், கர்த்தாதி கர்த்தர். அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் ஒருவராக இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதத்தில். ஹல்லேலூயா. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். 2025 கர்த்தர் உங்களை அழகாக ஒரு வருஷம் முழுவதும் நடத்தி புதிய வருடத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவரை முழு இருதயத்தோடு நன்றி செலுத்தி, அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து கனப்படுத்தி, அவரோடு கூட நடக்க உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தேவனை துதிங்க. கர்த்தர் இந்த ஆண்டிலும் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பு கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இந்த புதிய வருடத்தை காண தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர் என்று சொல்லி துதிக்கிறாப்பா. நீங்க மாறாதவர் என்று சொல்லி துதிக்கிறாப்பா. நீங்க எவ்வளவு நல்லவர் அப்பா. எவ்வளவு கிருபை எங்க மேல வைத்து ஜீவனை கொடுத்து ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல எங்களை காத்து இந்த நாளை காண தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்தை, இந்த ஜனவரி 1 கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்கப்பா. எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க, பெரிய காரியங்களை காண செய்யுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்றும் யோசுவா 1 நான் வாசிக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று தேவன் என்று நம்மளை பார்த்து சொல்கிற ஒரு ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமை நிறைந்த வார்த்தை, பாதுகாப்பு நிறைந்த வார்த்தை, மகிமை நிறைந்த வார்த்தை. இந்த வார்த்தையில் தான் நம்முடைய ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையால் தான் பிழைப்பான். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீர்களானா இந்த ஆண்டில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வேலையிலும் பாருங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று தேவாதி தேவன் நம்மளை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு கர்த்தர் இருக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜனவரி மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா, கர்த்தர் நம்மளை விட்டு விலகாது இருக்கணும்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், அவருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படி நம்ம செயல்படுத்தும் போது நிச்சயமாக சொல்கிறேன், அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டார். எத்தனை பிரச்சனை வேணா வரட்டுமே, எத்தனை போராட்டம் வேணா வரட்டுமே, எது வந்தாலும் உங்களை தேவன் கைவிடவே மாட்டார். அவருடைய கரம் உங்க மேல இருந்து கொண்டே இருக்கும். உங்க வலது கரத்தை பிடித்திருக்கிறார். ஆகையால் தான் உங்களை ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நீங்க செஞ்சு பாருங்களேன். நம்ம எல்லா ஆண்டவர் செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவரோடு நம்ம இருக்கிறோமா? ஒரு தீர்மானம் எடுப்போமா?
இந்த ஆண்டுல கர்த்தர் என்னோடு இருக்கணும், மகிமையான காரியங்களை செய்கிறது, பயங்கரமான காரியங்களெல்லாம் நடப்பிக்கிறது என் கண்கள் காணணும். நான் ஆண்டவரோடு இருக்க நான் இன்னைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இன்று முதல் நான் அதிகமா வேதத்தை வாசிப்பேன். அவருடைய சித்தமான காரியங்களை அறிந்து கொள்வேன். அவருடைய பேசுகிற சத்தத்தை நான் கேட்பேன், நான் கீழ்ப்படிவேன். நீங்க சொல்லி பாருங்க, நிச்சயமா சொல்றேன், உங்களுக்கு முன்பு ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் நிச்சயமாகவே உங்களை விட்டு விலகவே மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். எவ்வளவு மகிமையின் ராஜா பார்த்தீங்களா? ஏசப்பா உங்களோடு இருப்பார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருங்க. தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை படைத்த கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகளே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் மகனே. ஏன் கலங்குகிறாய்? ஏன் பயப்படுகிறாய்? எதை கண்டும் கவலைப்படாது, எதை கண்டு சோர்ந்து போகாது. எழும்புங்க, இயேசுவின் நாமத்தினால எழுந்து கர்த்தருக்காக வாழ அர்ப்பணித்து உங்க வேலையோ உங்க குடும்பத்தினுடைய காரியங்களோ நீங்க செய்து பாருங்களேன். தேவனோடு இணைந்து செய்யுங்க. தேவனோடு இணைந்து அவர் உங்களுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கலாம். அவர் உங்களோடு கூட வாக்குத்தத்தமான வசனங்களை கொடுக்கலாம். அது என்ன வார்த்தை உங்களோடு பேசுகிறார் என்பதை கவனமாக நீங்க ஜெபிக்கிற வேலையில காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வீட்டுக்குள்ள மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்கிற காரியங்களை, அற்புதமான காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். அந்நிய கண்கள் இல்லை, உங்க சொந்த கண்கள் காணுங்க. உங்களுக்கு வேலை ஒரு திட்டம் வச்சிருக்காரு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார். அது நடக்காது போல இருக்கலாம், தடையா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரு, உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை செய்வார். உங்களோடு இருந்து செய்கிற காரியங்கள்லாம் கர்த்தர் மகிமையான பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசிங்க, விசுவாசி இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அந்த வேதத்தை வாசிக்க அர்ப்பணிங்க. அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? இலை உதிராது இருக்கிற மரம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாக மாற்றுவார். அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க அந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் பிரசன்னத்துக்கு வாங்க, அவரோடு பேசுங்க, ஜெபத்துல அவருடைய வேதத்தை வாசிங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, சாட்சி உள்ள வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்களை உங்க குடும்பத்தையும் இந்த மாதத்திலும் ஆசீர்வதிப்பார். எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் முதற்கொள் என்றென்றைக்கும் காப்பார். ஒருவனும் உங்களுக்கு முன்பு எதிர்த்து நிற்காதபடிக்கு உங்க சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபம் செய்து முடிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. அப்பா, நீங்க எங்களை விட்டு விலகாதபடி, எங்களை கைவிடாதபடி எங்களோடு கூட இருக்க போறதுக்காய் ஸ்தோத்ரா. உங்களை துதிக்கிறோம். இதை பார்க்கிற யாராக இருந்தாலும், இன்னைக்கு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அப்பா எனக்கு இந்த புதிய வருடத்திலும் என் சரீரத்தில் வியாதியாக இருக்கிறேனே, பலவீனமாக இருக்கிறேனே, தொடக்கத்திலேயே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே, வேதனையோடு இருக்கிறேனே, கடன் தொல்லையோடு இருக்கிறேனே, எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்தவித சத்துருவின் போராட்டமாக இருந்தாலும் சரி, பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வியாதி பலவீனத்தில் பிரச்சனை இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. எல்லா கட்டுகளும் உடையட்டும். வியாதி இயேசுவின் நாமத்தினால சுகமாகட்டும். இப்பொழுதே இந்த புதிய வருடத்தின் முதல் தேதியிலே அவர்களுக்குள்ள இழந்து போன கிருபை சமாதானத்தை அவங்க பெற்று அனுபவிக்க தேவன் அவர்களை ஆசீர்வதித்து விடுதலாக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். சகல நன்மையும் கிருபையும் அவங்க வாழ்க்கையில தொடர்ந்து வரட்டும்பா. அவர்கள் உங்களை தேடட்டும், வேதத்தை வாசிக்கட்டும், ஜெபிக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளுங்க, இரத்த கோட்டைக்குள்ள மறைங்க. துதிகான மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் இன்ப நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.